சென்னை பெரம்பூர் ஜமாலியாவில் வீட்டின் அருகே குப்பைகளை கொட்டியதாக கூறி ஏற்பட்ட வாக்குவாதத்தில் வழக்கறிஞர் ஒருவர் அரிவாளை காட்டி கொலை மிரட்டல் விடுத்த வீடியோ வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்கிட கேட்கலாம். கார்த்திகேயன் வணக்கம், என்ன நடந்தது? விவரங்களை வழங்கலாம். மாலை வணக்கம். சென்னை பெரம்பூர் ஓட்டேரி ஜமாலியாவில் வழக்கறிஞர் ஒருவர் கத்தியை காட்டி ஒரு குப்பை சண்டைக்காக ஒருவரை மிரட்டும் இந்த வீடியோவானது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோ வைரலாகி வந்த நிலையில் தற்போது ஓட்டேரி காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட வழக்கறிஞரை கைது செய்துள்ளதாக தெரிய வருகிறது. ஓட்டேரி ஜமாலியா முதல் தெருவை சேர்ந்தவர் பாஸ்கர். இவரது வீட்டு அருகே வசித்து வருபவர் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வரும் கிருஷ்ணகுமார். இந்த நிலையில் பாஸ்கர் அவருக்கும் கிருஷ்ணகுமார் அவருக்கும் வீட்டின் அருகே குப்பை கொட்டுவதில் நீண்ட நாட்களாக ஒரு தகராறு இருந்து வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் பாஸ்கர் கிருஷ்ணகுமாரின் வீட்டின் அருகே நேற்று முன்தினம் வீட்டில் கட்டிட கழிவு மற்றும் குப்பைகளை வீட்டின் சாலை ஓரம் கொட்டியதாக கூறப்படுகிறது. இது குறித்து கிருஷ்ணகுமார் பாஸ்கரிடம் கேட்டுள்ளார். அதில் ஒரு கட்டத்தில் இரு தரப்பிற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு தகாத வார்த்தைகளால் ஒருவரை ஒருவர் கடுமையாக திட்டிக் கொண்டதாகவும் தெரிகிறது. இதில் ஆத்திரமடைந்த வழக்கறிஞர் கிருஷ்ணகுமார் தனது காரில் வைத்திருந்த பட்டாக்கத்தி எனும் அறிவாளை காட்டி பாஸ்கரை உன்னை வெட்டி விடுவேன் என மிரட்டியுள்ளார். இதை அந்த பகுதியில் உள்ள ஒரு சிலர் மாடியில் இருந்து வீடியோவாக பதிவு செய்து தற்போது இதனை சமூக வலைதளங்களில் பரவிவிட்டனர். இந்த வீடியோவானது வைரலான நிலையில் இது குறித்து பாஸ்கர் சென்னை ஓட்டேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரை அளித்து வழக்கு பதிவு செய்த சென்னை ஓட்டேரி காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் கிருஷ்ணகுமாரை கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அறிவாள் மற்றும் பட்டாக்கத்தியை காட்டி மிரட்டியதற்காக தற்போது கிருஷ்ணகுமார் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.